வணக்கம், என் பெயர் எம் முஷிதா, செகண்ட் BCA. சிம் கார்டு வாங்க புதிய விதிகள் அமல். கான சிம் கார்டுகளை வாங்குவதற்காக விடுமுறைகள் அமலுக்கு வந்தன. இதன்படி எம்முடைய KYC விவரங்கள் அளிக்கப்படுவது கட்டாயம். ஏற்கனவே உள்ள சிம் கார்டுகளுக்கு பதிலாக புதிய சிம் கார்டு வழங்கினாலும் இந்த நடைமுறை பொருந்தும். மேலும் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் சிம் கார்டுகளை விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களுக்காக மொத்தமாக சிம் கார்டுகளை வாங்கும்போது அந்த நிறுவனத்தின் பொறுப்பாளர் உரிய படிவத்தில் ஒப்புதல் கையொப்பிட வேண்டியது அவசியமாகும். வங்கி கணக்குகள், கடன் அட்டைகளில் இருந்து பணத்தை பிரிக்கும் மோசடியாளர்கள் கைபேசிகள் மூலம் மோசடிகளில் ஈடுபடுவதால் அவர்களின் கைகளின் சிம் கார்டுகள் செல்லாமல் தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு கைபேசி எண் கைவிடப்பட்டால் அதே எண் 90 நாட்களுக்கு பிறகுதான் மற்றொரு நபருக்கு வழங்கப்படும். ஒருவர் ஒரு அடையாள ஆவணத்தை பயன்படுத்தி 9 சிம் கார்டுகளை வரை வாங்கலாம் என்று நடைமுறையில் மாற்றம் செய்யப்படவில்லை. நிறுவனங்கள் தங்களிடமிருந்து சிம் கார்டுகளை வாங்கி விற்பனை செய்யும் முகவர்கள், விநியோகஸ்தர்கள் உள்ளிட்டோர் தொடர்பான விவரங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டு அவற்றை சரிபார்க்க வேண்டும். தவறும் நிலையில் அச்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். சிம் கார்டு விற்பனை செய்பவர்களின் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் சிம் கார்டுகளை விற்பனை செய்யும் முகவர்கள் அதிக அளவில் சிம் கார்டுகள் கிடைக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.